எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு என்னுடைய ஜாதகம் ஒரு ஆய்வு. ஏன்னா நான் எப்படி ஜோசியாக நான் வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரணுங்க. அதுக்காக தான் நான் என்னுடைய ஜாதகத்தையே போட்டுட்டேன். இதில் மூடி மடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய குருநாதர் ஆதித்யா குருஜியே அவருடைய ஜாதகத்தை பல தடவை சொல்லிட்டார். சரிங்க, பாருங்கள், 23/9/1964 பிறந்திருக்கேன். விடிய காலையில் 4:30 AM சாத்தூரில், அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். எனக்கு லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம். ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சிம்ம லக்னம், லக்னத்திலேயே புதன், 2ல் சூரியன். இந்த புதனும் சூரியனும் பரிவர்த்தனை. 5ல் கேது, 7ல் சனி வக்ரம் ஆயிட்டார். 8ல் சந்திரன் மாந்தி, 10ல் குரு வக்ரம், 11ல் ராகு, 12ல் சுக்கிரன் செவ்வாய். இதான் என்னுடைய கிரக அமைப்புகள். சரி, நான் பிறக்கும்போது புதன் மகாதசையில் பிறந்தேன். இருப்பு 9 வருஷம் 10 மாதம் 20 நாட்கள் இருக்கும்போது. இப்போ 10 வருஷமாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது ராகு தசை, ராகு புத்தி. இந்த ராகு தசை 2042 வரைக்கும் இருக்குது. பாருங்க, புதன் தசை 10 வயசு வரைக்கும், அதாவது எனக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் புதன் தசை நடந்தது. நல்லா படித்தேன், அழகாக படித்தேன். அதுக்கப்புறம் ஏன் படித்தேன்? புதன் திக்பலம் பரிவர்த்தனையாகி ஆட்சி மூல தீர்வனம் உச்சம். அதுக்கப்புறம் கேது தசை 17 வயசு வரைக்கும், +2 வரைக்கும் படித்தேன். ஆனால் 5 வரைக்கும் படித்த மாதிரி 6 to +2 வரைக்கும் மத்தியமமாக படித்தேன். இன்னும் சொல்லப்போனால் 10ல் 304 மார்க், +2ல் 622 மார்க். சரிங்களா? அது இதில் 10ல் ஃபஸ்ட் கிளாஸ், அதில் செகண்ட் கிளாஸ். சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ சுக்கிரன் பாருங்கள், இங்கே 12ல் மறைஞ்சிருக்கார், செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறார். இந்த சுக்கிரன் யார்? 10க்குரியவன். 10க்குரியவன் 12ல் மறைவு. அப்போ கரெக்டாக எனக்கு +2 முடித்த உடனே அந்த 10க்குரிய தசையான சுக்கிர தசை வந்த உடனே, இந்த சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதி. லக்ன அசுபராக இருந்தாலும் அவரே ஒரு சுவர். ஆனால் வீட்டில் இருக்கிறது பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சந்திரன் வீட்டில் இருக்கிறார். இங்கே பிருகுமங்கல யோகம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் 9 10க்குரியவன் செவ்வாய், 9க்குரியவன் சுக்கிரன், 10க்குரியவன் தர்ம கர்மாதிபதி யோகம் இங்கே வேலை செய்யுது. இது ஒரு நீர் ராசி, ஓடிக்கொண்டிருக்கும் நதி. அப்போ சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆன உடனே இது வடக்கு திசையை குறிக்குது. நான் வடக்கு நோக்கி பயணம் பண்ணிட்டேன். சுக்கிரதசை மேக்சிமம் சுக்கிரதசையில் நான் இராணுவத்தில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் பாக்கி இருக்கும்போது ஒரு வருஷம் அப்படி இப்படின்னு ஊரில் இருந்தேன். 1-2 தொழிலை எடுத்தேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா இங்கே 8-12 சுபத்துவம் ஆயிடுச்சு. குரு 10ல் இருந்தாலும், இந்த குரு 10ல் இருக்கிறதுனால தான் நான் நிறைய வருஷமாக மார்ச் ஃபாஸ்ட்டு, ஃபயர் சேஃப்டி, ஜோதிடம் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த குரு 2ஆம் இடத்தோடையும் 10லையும் இருக்கிறதுனால, 2ஆம் இடத்தோட தொடர்பு. 2ஆம் இடத்துல யார் இருக்கார்? லக்னாதிபதி இருக்கிறார். லக்னாதிபதியை ஒரு சேர குருவும் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறார். இந்த புதனும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஆனால் 8ல் கிரகம் இல்லை. இந்த சுக்கிரன் இங்கே இருந்ததுன்னா அதுவும் சந்திரா யோகத்தில் இருந்திருப்பாங்க. சரி, இப்போ எனக்கு செவ்வாயும் புதன் தான் அதிக சுபத்துவம். புதன் திக்பலமாக இருக்கிறாரு, பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. பரிவர்த்தனை பெற்று ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம்ன்ற ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அவர் சந்திர அதி யோகத்தில் வேற இருக்கிறாரு, திக்பலமாக வேற இருக்கிறார். இங்கே வீடு கொடுத்த சூரியனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். சரி, சுக்கிரதசையில் அப்போ
நான் வெளி மாநிலம் போகணும்னா விதி, அந்த விதிப்படி போயிட்டேன். சரி, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து அந்த சுக்கிர தசை தான் வெளியூரில் இருந்தால் தான் சம்பாதிக்க வைக்கும். அதனால் ஒரு வருஷம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த சுக்கிர தசை கடைசி ஒரு வருஷம் இருக்கும்போது ஒரு ஒரு கம்பெனியில் சேர்றேன். அது செக்யூரிட்டி கார்டாக சேர்றேன். ஏன்னா நான் ஒரு ஆர்மியில் ஹவுல்தாராக இருந்தாலும் எனக்கு கிடைச்ச வேலை கார்டு தான். இருக்கிறதுலையே வந்து லோ போஸ்ட் கார்டு தான். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் இல்லை ஹெட் கார்டு, சூப்பர்வைசர், ஏஎஸ்ஓ, எஸ்ஓ, அப்புறம் சிஎஸ்ஓ, இந்த மாதிரி போஸ்டெல்லாம் வரிசையாக வரும். அப்போ எல்லாருமே வந்து அந்த கம்பெனியில் ஒரு 25-30 பேர் வந்து இராணுவத்தில் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. திடீர்னுட்டு எனக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது. லக்னாதிபதி எஸ்ஓ வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த அத்தனை 30 பேர் எக்ஸர்வீஸ் மேனில் ஏற்கனவே 2 ஏஎஸ்ஓ, 2 சூப்பர்வைசர், அவங்களும் முன்னாள் இராணுவ வீரர்கள் தான். இவங்களை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எஸ்ஓங்கிற எனக்கு ஒரு பதவியை இந்த சூரிய தசையில் தர்றார். அப்போ 10க்குரியவன் 12 இருந்தால் தசைக்கு ஒரு தொழில் மாறும்னா சுக்கிர தசையில் ஆர்மியில் இருந்தேன். சூரிய தசையில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். முதல்ல கார்டாக இருந்தேன். சூரிய தசை ஸ்டார்ட் ஆனோன்னா எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டார். இங்கே செவ்வாய் வலுத்ததுனால யூனிஃபார்ம் சர்வீஸ், புதன் வலுத்ததுனால நான் ஆர்மியிலேயே வந்து கணக்கு வழக்கு தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். டோட்டலாக நான் சர்வீஸ் பண்ண முழுக்க கணக்கு வழக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ செவ்வாய் வலுத்ததுனால யூனிஃபார்மும், புதன் வலுத்ததுனால கணக்கு வழக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூரிய சந்திர திசைகளில் நான் பூரா யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே இருந்தேன். செவ்வாய் திசையில் ஃபயர் சேஃப்டிங்கிற ஒரு தொழில் ஆரம்பித்தேன். இந்த சுக்கிர திசையில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து ஒரு வீடு கட்டினேன். அதாவது எங்கள் அப்பா கட்டியிருந்த விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லபடியாக கட்டினேன். அதே மாதிரி செவ்வாய் திசையில் ஃபயர் தொழில் ஆரம்பித்தேன். நல்லபடியாக ஓடிச்சு. அப்போ உடுமலைப்பேட்டையில் இருக்கிறேன். உடுமலைப்பேட்டையிலே 7-8 வருஷமாக வாடகைக்கு இருந்தவன் இந்த செவ்வாய் திசையில் லேண்டு வாங்குகிறேன். இந்த செவ்வாய் திசையில் ஜோதிடமும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ செவ்வாய் திசை பாதியில் 3.5 வருஷம் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. என்னுடைய ஜாதகமே எனக்கு தெரியாது, ஜோதிடன்னே தெரியாது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. ஆனால் என் பையனுக்கு 2019 திருமணம் முடிக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். ஏன்னா 8ல் செவ்வாய், 2ல் ராகு, 8ல் கேது. அப்போ இங்கே இருக்கிற ஜோதிடர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே போனப்புறம் தான் தெரிஞ்சது யாருக்குமே ஜோசியம் தெரியாது. ஒரு புஸ்தகத்தை வச்சு 10க்கு 9 பொறுத்த இருக்குது முடிக்கலாம். 8ல் செவ்வாய் இருக்குது தோஷம், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், 10,000 ரூபா செலவாகும். 2ல் ராகு, 8ல் கேது இருக்கிறனால ராகு கேது தோஷம், அதுக்கு பரிகாரம் பண்ணணும், 15,000 செலவாகும். இல்லைன்னா அதே 7-8ல் இருக்கிற செவ்வாயை கொண்டு வாங்க, அதே 2-8ல் இருக்கிற ராகு கேது கொண்டு வாங்க, அதே பெட்ரோமோக்ஸை கொண்டு வாங்க, இப்படி தான் சொன்னாங்களே ஒழிய விரிவாக சொல்லலைங்க. இப்போ தான் ஜோதிடம்ங்கிறது வீடியோவில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பல ஜோதிடர்கள் சொல்கிறதுனால வந்து மாறிக்கிட்டே வருது. இந்த ஏற்கனவே ருத்து ஜாதகம் நிறுத்தப்பட்டுருச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதே மாதிரி ஒரு நாள் இந்த 10 பொருத்தமும் நின்று போயிருங்க. குறைஞ்சது ஒரு 5-10 வருஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 10 பொருத்தத்தையே பார்க்க மாட்டாங்க. எனக்கு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த செவ்வாய் தசை ஆரம்பித்த உடனே அந்த தொழில் ஆரம்பிக்கிறேன். 2 வீலர் வாங்குகிறேன், லேண்டு வாங்குகிறேன், வீடு கட்டுறேன். இவ்வளவும் கொடுத்தது சுக்கிரன் திசையும் கொடுத்தது, செவ்வாய் திசையும் கொடுத்தது. ஏன்னா வீடு கொடுத்தவன் சந்திரன், பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன். சரி, இங்கே சூரியன் லக்னாதிபதிங்கிறதுனாலையும் அவர் பரிவர்த்தனை விட்டு தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்றதுனாலையும் இந்த சூரியனை இங்கே பாருங்கள், சிவராஜ யோகத்தில் இருக்கார். குருவும் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு. அதீத சுபத்துவம் சூரியன். இங்கே 7ல் சனி இருந்தாலே பிரச்சனை. ஆனால் வக்ரம் ஆயிட்டார். அப்போ இயல்புக்கு மாறாக, சரிங்களா, பொதுவாக கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க காதல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுபோல் ஏன்னா இங்கே செவ்வாய் சனி பார்வை, சனி செவ்வாயை பார்க்க மாட்டார், செவ்வாய் சனி பார்ப்பார். நட்சத்திர சாரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு குருஜி. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், செவ்வாய்
வந்து சனி சாரம் வாங்கியிருக்கிறார், சனி செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார், சுக்கிரன் புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார், புதன் சுக்கிரனுடைய சாரம் வைக்கிறார். ரெண்டும் சார பரிவர்த்தனை, இது ரெண்டும் சார பரிவர்த்தனை, இது வந்து பாவக பரிவர்த்தனை. இப்படி ஏகப்பட்டது சொல்லலாம். கிரக மாளிகா யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், பிருகுமங்கள யோகம். இப்போ நான் பிறந்ததுலேருந்து எனக்கு சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் கஷ்டம் இல்லைங்க. அதேமாரி ஆர்மியிலையும் மற்றவங்கள மாதிரி நான் கஷ்டப்படலைங்க. கணக்கு வழக்கு எழுத்ததுனால நான் வந்து கடுமையான ஹார்ட் ஒர்க்கோ மம்பட்டி வச்சு வேலை செய்கிறதோ சரிங்களா, இல்லை ராத்திரியில் முழிச்சு டியூட்டி பார்க்குறதோ இதெல்லாம் எதுவும் பார்க்கலைங்க. பெரிய ஸ்டைலாக வந்தேன். வந்த உடனே இந்த 2 திசையிலையும் கிட்டத்தட்ட 16 வருஷம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுவும் செக்யூரிட்டி ஆஃபீஸராக எனக்குன்னு கேபின்னு ஒரு ஃபேனு ஜம்முன்னு உட்காந்து வேலை பார்த்துருக்குறேன். செவ்வாய் திசையில் அந்த செவ்வாயினுடைய தொழிலை எடுக்கிறேன். பகுதியில் கற்றுக்கிட ஆரம்பிக்கிறேன். ராகு திசையில் நான் இப்போ கமர்ஷியல் ஜோதிடராக இருக்கிறேன். 11 ராகு, வீடு கொடுத்தவன் புதன், அவர் திக்பலமாக இருக்கார். பரிவர்த்தனை பெற்று ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் பெற்றிருக்கார். இந்த ராகு தசை நல்லா இருக்கணும்னா லக்னாதிபதியும் வளர்த்துருக்கணும். லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கார், குரு பார்வையில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி வளர்த்துட்டாலே அந்த ஜாதகர் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பத்தை சமாளித்து ஓட்டக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. 5க்குரியவன் 10ல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். யார் ஜாதகத்திலே அதை பாருங்கள். 5க்குரியவன் 10ல் இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்ச ஜாதகம் அவ்வளோதான். சரிங்களா? நான் வந்து ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு கேரளா பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். 23 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 5ல் கேது இருக்குது அப்படிங்கிற நீங்கள் நினச்சிட்டு பெண் குழந்தை எனக்கு 2மே ஆம்பளை பசங்க தான். 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. தனித்தனியாக வீடு கட்டி ஜம்முன்னு இருக்கிறாங்க. நானும் மனைவி மட்டும் தனியாக வீடு கட்டி ஜம்முன்னு இருக்கிறோம். ஏன்? எல்லாமே அந்த சந்திர ஆதியோகம் கொடுத்தது தான். ஏன்னா அடிக்கடி ஆதித்யா குருஜி ஐயா அவர்கள் சொல்லுவார், பொதுவாக சிம்ம லக்கணத்துக்கு ராகு நல்லது செய்ய மாட்டார். அது பொதுவாக எல்லா லக்கணத்துக்கும் மிதுன ராகுவார் தான் 30% பலன் தான் தருவார். இப்போ ராகு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் 100, இது 80, 60, 60, இங்கே 30, இது 0லேருந்து 100 வரைக்கும் சந்திரனை பொறுத்து. இது 30, இது 30, இது 30, இது வேணால் ஒரு 40 எடுத்துக்கலாம். இந்த ராகுவை எனக்கு எந்த அசுபர்களும் பார்க்கல, எந்த சுவர்களுடைய தொடர்பும் இல்லை. முன்ன பின்ன 2 சுவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பாக்கியாதிபதி இருக்கிறார். பாருங்கள், 4, 9க்குரியவன் நீசம், பின்னாடி தான் நீச பங்கம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து 6, 7 பிள்ளைகளை பற்றி கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்களில் எந்த சொத்து பத்து இல்லை, எந்த நிலப்புலன்கள் இல்லை, எந்த தோட்டம் இல்லை, அவங்களுக்கு வீடும் இல்லை. 6 பிள்ளைகளையுமே கஷ்டப்பட்டு தான் அவங்க வளர்த்தாங்க. அதுக்கு காரணமே 4ங்கிறது தாயார் ஸ்தானம், 9ங்கிறது தந்தையார் ஸ்தானம். 4, 9க்குரியவன் நீசமாகிவிட்டார். சரி, பிறகு ஏன் நான் நல்லா இருக்கிறேன்? எனக்கு லக்னாதிபதி வெளுத்துருச்சு. நான் சந்திராதி யோகத்தில் பிறந்துட்டேன். அதனால் நான் நல்லா இருக்கிறேன். மேக்சிமம் எல்லாருமே குடும்பத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க, ஒருத்தர் சோட போகலை. நல்லது நேயர்களே. இப்போ எனக்கு ராகுதசை ராகு புத்தி, ஆனால் கண்டிப்பாக ராகுதசை குரு புத்தியிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். இப்போயே வந்து எனக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ராகுதசை குரு புத்தியிலிருந்து எனக்கு இந்த ஜோதிடத்திலேயே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும். எனக்கு கண்டிப்பாக மிதுன ராகு அப்படிங்கிறதுனாலையும் சரிங்களா. ஏன்னா இங்கே வீடு கொடுத்தவன் வளர்த்துட்டான், லக்னாதிபதி வளர்த்துட்டான், அவர் வந்து கோடிகளில் தான் கொடுக்கணும். ஆனால் இது மிதுன ராகுங்கிறதுனால கொடுக்க மாட்டார். இத்தனைக்கும் 11 ராகுங்க. சரிங்களா? அந்த 11 ராகு அவர் என்ன சொல்கிறாரு? மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருக்கணும். அது 3, 11 இருந்தால் நல்ல பலனை செய்யும். ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்று ஸ்தான பலமாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இருந்தால் நல்லது செய்யும். அந்த ராகு கோடிகளை கொட்டி கொடுக்கும். பட் இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து,
முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.